ஆனால் இப்போ எப்படி விவரமாக மறந்து போகிறீங்க? இப்போ அந்த விதவைகளுக்கான வாழ்க்கையா நீங்கள் எப்போ மாறப் போகிறீங்க? மீனவர்கள் எல்லா தளத்திலும் எல்லாரும் வாழ்க்கை சிதைவுற்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த வாழ்க்கையில் எப்படி தன்னை தக்க வைக்கிறது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் திராவிடம் இல்லை, தமிழ் சமூகத்தின் உளவியலை சிதைத்து வைத்திருக்கிறார்கள். எங்கள் முன்னோர்கள் விழுமியங்கள் ஒழுக்கங்கள் என்று சொல்லி கொடுத்து வளர்த்து வந்த எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. ஏன்னா மேலே உட்காந்துருக்கவர் முதலமைச்சர் என்ன மாதிரி அவங்க கேரக்டர் என்ன? குடிய வழி கோணிய வழி மக்கள் வழி தானே. அப்போ இந்த தலைவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து தானே இவனும் வாழ்வான். இப்போ இந்த கேரக்டர் ஃபுல்லாமே தொலைஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறவங்க தானே கடைசியாக கொண்டு வந்து எந்த விஷயமும் தெரியாமல் அவர் மகன் என்பதால் துணை முதலமைச்சராக உட்கார வைக்கும்போது விளையாட்டுத்துறைக்கு போகிறீங்க, விளையாட்டுத்துறையில் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு.